இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? வெல்கம் டு த புக் ஷோ. புக் ஷோ விற்க போறாரா? இந்த வீடியோல நம்ம சின்ன வயசுல படிச்ச தமிழ் புத்தகங்களை தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் படிக்கவே இல்லையே. போறாரு. இந்த வீடியோ வேற நல்லா இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நம்புவோம். இத பாக்கும்போது எங்கயோ கொண்டு போகுது. எனக்குலாம் ஒண்ணுமே ஆகல. ஃபுல்லா ஒரு புக் இருந்துச்சுனானே சீரியஸா எனக்கு தெரியல. நான் சுத்தமா மறந்து போச்சு. எனக்கு காலேஜ் லைஃபே நான் மறந்துட்டேன். சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லயே இப்போ எல்லா பேரும் எனக்கு தெரியாது, மறந்து போச்சு. தமிழ் அமுது. காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழாண்டு ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். கேவலமான ஜோக். இப்படியா இருக்கும்? தற்கொலை விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. மனம் திரும்பு எல்லாரும் விளையாடுவோம். உறுதிமொழி, தமிழ்த்தாய் வாழ்த்து இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். என்ன அது? அப்படியே இருக்கு. இதெல்லாம் கொண்டு போகுதுடா. பொம்மை பார், புதிய புதிய பொம்மை பார். நீ பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. பொம்மை பார். ஐயோ, படிக்கிற பசங்களா போனீங்களா? அதெல்லாம் பாட்டு தானே. பாட்டா இருந்தாலும் நான் படிக்க மாட்டேன், ஏன் தூங்கிடுவேன். பொம்மை என்னையா நீங்க? பொம்மை பார், புதிய புதிய பொம்மை பார், கையை வீசும் பொம்மை பார், கண்ணை சிமிட்டும் பொம்மை கடைசி பெஞ்ச் உட்கார்ந்து தூங்கிருப்பேன். தலையை ஆட்டும் பொம்மை பார், தாளம் போடும் பொம்மை பார், எனக்கு கிடைத்த பொம்மை போல் எதுவும் இல்லை உலகிலே. செம்ம ஃபீலா இருக்குல்ல. கிரிஞ்சுங்க. சூப்பர் கிரிஞ்சுங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி அடுத்து குடை பயணம்டா. பாக்கும்போது தான் ஞாபகம் வருது. இருப்பாங்க. அவன் இடையில வந்து வெள்ளம் ஓடிட்டு இருக்கும். ஃபுல் புக்கும் காட்டுவாரு போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் கயிறை கட்டி ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த வீடியோ நல்லா இருக்குமான்னு தெரியல. ஏய், அடுத்து எலி எங்க தின்னுட்டு இருக்கும். ஒரு எலி மட்டும் மாட்டிக்கும். ஆமா, ஒரு எலி மட்டும் மாட்டிக்கும். காமஞ்சேரி பாத்துருக்கேன். அப்புறம் பார்த்தா அது உள்ள வந்து பூனை வந்து திங்கிறதுக்காக வரும்ல, கையை விட்டு பார்க்கும் திங்கிறதுக்காக. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டு ஒவ்வொரு எலியும் வந்து ஹெல்ப் பண்ணி, வாழை விட்டு ஹெல்ப் பண்ணி பூனை குச்சி எடுத்துட்டு வந்து விரட்டிட்டு வருது. இதுல வந்து நம்ம எல்லா பேஜும் பார்க்க வேணாம், முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். ஏன்னா அது பெரிய வீடியோவா வந்துடும். நெக்ஸ்ட் இது என்னடா இது, நாமும் செய்யலாம். இதுல நாமும் செய்யலாம் அப்ப இருந்து அறிவிக்குன்னா அதெல்லாம் தெரியாது நமக்கு. இந்த பேஜ்லாம் நம்ம ஞாபகத்துல இல்ல. நெக்ஸ்ட் என்னையும் விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுவும் இதுவுமே எனக்கு ஞாபகம் ஞாபகம் இல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன எங்கள் ஊர் சந்தை. எனக்கு என்ன இந்த புத்தகத்துல இருக்க ஊர்கள் எல்லாம் காமிப்பாங்களே, அந்த ஒரு வில்லேஜ்னா அடுத்தடுத்து காமிக்கிறேன். அந்த வில்லேஜ் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அந்த மாதிரி வில்லேஜ்ல எதுவும் பாத்துக்கிறது காக்கா குருவி தான் உட்கார்ந்து இருக்கும். வில்லேஜ் செமையா வாழுது. இதெல்லாம் முரட்டு கதைடா. நண்பர்கள் விளையாட சென்றனர், தவளை மட்டும் முரட்டு கதையா. மற்றவர்களும் அழைத்தது, மற்றவர்கள் யோசித்தார். ஏன்னா வந்து மத்தவங்க குளிக்க முடியாதுல. அப்புறம் ஆளுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்தனர், சிறு படகு செய்தனர், படகில் மகிழ்ச்சியாக சென்றனர். என்னைக்கு என்ன கைவிடாத பிளாக் பாய். அடுத்து வீடு கட்டுவோம். சிங்கம் கொத்தனாரு, யானை கல்லு தூக்குது. ஏண்டா டேய், யானைக்கு எத்தனை ஹைலைட்ஸ்டா இருக்கு. குரங்கு தச்சரா இருக்கு. எலினா இருக்குடா, எலி வந்து சிமெண்ட பிரிக்குதான். கரடி கலவை போடுறது, சித்தாளு கலவை எடுத்துட்டு போகுது. மிருகங்கள்லாம் சேர்ந்து வீடு கட்டுறாங்களாம். படம் பட்டம் பட் பட் படபட டம் டம் டமடம.
இது ஞாபகம் இருக்குடா. அப்புறம் ரெட்டைக்கோடு நோட்டில் வந்து ஆனாவனா எழுதி கொடுப்பாங்க. ஆனால் எழுதிட்டு இருப்போம். மரம் மரம் மாமரம், பழம் பழம் மாம்பழம். இது வந்து நமக்கு வந்து ரேனாவும் கரெக்டாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த ரேனானா சரியா வராது. எக்ஸாம்பிள் நம்ம புஷ்பாவை கூட எடுத்துக்கலாம். நம்ம புஷ்பராஜ் தமிழ்ல பேசும்போது ரா வராது. பப்பிசே மைக் டேடே கேசுவா நான் ஜாலி டிமாயா மாதிரியான்னு கூட கேட்க முடியாது. இப்பவுமே நிறைய பேருக்கு ராணாங்கிறத வந்து சரியா சொல்லவே தெரியாது. மாம்பழம் வாங்க, மாம்பழம் பழம். பழக்கம் இல்லைங்க. பலம் பழக்கம் இல்லையா உங்களுக்கு? இந்த ராணா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். வாழைப்பழம்னு சொல்ல மாட்டாங்க, வாழைப்பழம் பாங்க. வாழைப்பழம். பார் பார் பாப்பா பார், பாப்பா பக்கம் தாத்தா பார். இதை வச்சு நம்ம தாத்தா வச்சு சொல்லுவாங்களே. முன்னாடி இந்த சின்ன வயசுல விளையாடிட்டு இருப்பாங்க. தாத்தா துணி சகுப்பு துணி அப்படிங்கறத வந்துட்டு வேகமா சொல்லணும். தாத்தா துணி தாத்தா தாத்தா துணி சகுப்பு துணி, தாத்தா துணி தாத்தா துணி சகுப்பு துணி, தாத்தா துணி சகுப்பு துணி, தாத்தா துணி தாத்தா துணி சகுப்பு துணி, தாத்தா அப்படியே அந்த வந்துடும். மாமா தந்த மாம்பழம், தாத்தா தந்த பம்பரம். எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டம் இல்ல? எங்கள் வீட்டு பூனை சம பாட்டுறாது. எங்கள் வீட்டு பூனை இருட்டில் உருட்டும் பூனை, அங்கும் இங்கும் தேடும் ஆளை கண்டாலோடும், தாவி எலியை பிடிக்கும், தயிரை ஏறி குடிக்கும். அடுத்து பச்சை கிளியே வாவா, வால் தேடிய பள்ளி. ஒண்ணு கூட நான் வரலையே. இந்த ஸ்டோரியை வந்து நான் இன்ஸ்டால பார்த்தேன். அனிமேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஒரு பள்ளி இருந்துச்சு, அதோட வாலி பிஞ்சிருச்சு. அதுக்கிட்ட அம்மா கிட்ட எனக்கு வால் இல்ல அப்படின்னு சொல்லிச்சா. அம்மா சொன்னாங்களா, வெயிட் பண்ணாத, எனக்கு கடவுள் வால் கொடுப்பாரு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் ஒரு மாடு கிட்ட போய் மாடே எனக்கு வால் இல்ல, எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டுச்சான். இவங்கிட்ட குஸ்து விட்ட, அதுக்கப்புறம் தேன் விட்ட, அதுக்கெல்லாம் என் வால் தான் வேணும், அது மாதிரி நான் தர மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பூனை கிட்ட போச்சான். பூனைய எனக்கு வால் தரையா, வால் எனக்கு ஏன் வால் தான் வேணுப்பா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ஒரு குரங்கு கிட்ட போச்சான். அந்த குரங்கு நான் தரேன், ஆனா மரத்து மேல கிளை மேல தொங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் என் வால் தான் தேவை அப்படின்னு சொல்லி அதே சோகமா வீட்டுக்கு போச்சான். அம்மா எனக்கு யாருமே பால் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். திரும்பி பாரு எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துச்சா, வாய் மறைச்சிருச்சா. எல்லாருக்கும் பால் தேவைன்னு சொல்லிச்சான். திரும்பி வா, வெட்டி விடுறேன். நல்லா இருக்கு. வாழ்க்கையை எவனாலையும் மறக்க முடியாது. அவ்வளவு சூப்பரான கதை. இந்த பாப்பா அழகா ஆமா. தயவு செய்து எந்தாவது பொண்ணுங்க கூடி கியூட்டன் பண்ணி தொலைச்சிராதீங்க. நண்பர்கள். மான்குட்டிக்கு பசி, யானைக்குட்டி கிளையை தாழ்த்தியது, மான்குட்டி தழையை தின்றது, கிளையில் இருந்த குருவி குஞ்சுகள் கீழே விழுந்தது, யானைக்குட்டி தாங்கி பிடித்தது, மூவரும் நண்பர்கள் ஆனார்கள், மறுநாள் மூவரும் உலாவச் சென்றனர். திடீரென்று நம்ம விருப்பப்படி அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். கதை கண்டினியூ பண்ணலாம். திடீரென்று யானை மண்டையை போட்டதா நிறைய யோசிப்போம். இப்போ மைண்டுக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. எல்லாம் ரொம்ப மோசமான மைண்டா இருக்கு, மோசமா யோசிக்குது. ஔவையார் இந்த இதுனா பாத்திருக்கீங்க. வௌவால், ஔவையார், கௌதாரி. ஔவையாரே உளவையாரும் படிப்பானுங்க அப்பெல்லாம். கிளறியா கௌரியத்தான் கிளறிங்கிறான். இவருதான் படிச்சிருப்பாரு, வேற யாரோ படிச்ச மாதிரி சொல்றாரு. ஏன் இந்த ஓட்டம்? இது செமையான ஸ்டோரிடா. எளிய ஏன் ஓடுகிறாய், ஓடாதே நில். பூனை என்னை துரத்துகிறது, பூனையை எலியை ஏன் துரத்துகிறாய், என் பின்னால் பார். அடுத்து நாய் துரத்துதா. நாயே ஏன் பூனையை துரத்துகிறாய், உன் பின்னால் பார். பசுவை ஏன் நாயை துரத்துகிறாய், நானா நாயை துரத்துகிறேன், இடி போன்ற ஓசையை கேட்டல் அல்லவா ஓடி வருகிறேன். ஓ இதுதான் இடி ஓசையா? ஏதோ குண்டானில் மாட்டிக்கிட்டு போல ஆடு. என்னது செல்லம் ராஜா,
புஷ்பா புருஷனாமணி. ஓ வடமொழி எழுத்துக்கள் சொல்றதுக்காக இந்த பிராக்டிஸ் பண்றாங்களோ? இந்த வடமொழி எழுத்துக்கள்லாம் வாயில வாங்கி சொல்லிட்டு வேற மாதிரி மாத்துவாங்க. சிவாஜி வாயில ஜிலேபி. எது ஜிவாஜி வயல ஜிலேபி? எனக்கு சிவாஜியும் ஜிலேபியும் பிடிக்கும். என்னன்ற? வெங்கு 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 ஊதினான் சங்கு நுங்கு 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 நுங்கில் எனக்கு பங்கு. இந்த போக்கிரி படத்துல கூட வரும்ல. ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனால்னு எழுதினாலு உனக்கு எதுக்கு போன கேக்குதா? அது எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் எனக்கு என்ன பெருமையா காட்டாம இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொருத்தனுடைய கடமை. பென்சில் தப்பி செல்ல ஒரு வழி, உன்னை பொறுத்து தின்ன போகிறேன். என்ன பென்சில் சொல்லுதான், என்னை விட்டு விடு, உனக்கு வேறு தின்பண்டம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து அதுவே வரையுதான். இது வந்து ஆப்பிள் பழமான்னு கேக்குது. இது என்ன தின்பண்டம் யோசிக்குது. சீக்கிரம் நான் சாப்பிட கேக்குது. கடைசியா வந்து பூனையை வரைஞ்சிடுதான். ஐயோ பூனையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. அவ்வளவுக்கு அடுத்து சுவைகள். இந்த சுவைகள் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி இருக்கும். கசப்பு கசப்பு, புளிப்பு புளிப்பு, துவர்ப்பு துவர்ப்பு, காப்பு காப்பு, செருப்பு செருப்பு, இனிப்பு இனிப்பு. அடுத்து ஒலிகள். விளையாண்டுக்கிட்டே இருந்தா இங்க இதெல்லாம் படிக்கிறது. விளையாட்டுக்கு தான் தெரியும், இதெல்லாம் ஒன்றும் தெரியல. புக்கெல்லாம் இப்போ எடுத்துட்டு போனா கூட தெரியல எனக்கு. கோழி கொக்கரித்தது, அதுக்காக உள்ள ஸ்டோரி இது. அடுத்து தமிழ் மாதங்கள். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆமா, இதெல்லாம் ஒரு எல்லாருக்குமே தெரியும். பார்த்த ஞாபகங்கள் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோல கூட நம்ம பார்ப்போம், அவ்வளவுதான். சரி சரி பாப்போம். அப்படி என் கூடவே சேர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, அவ்வளவுதான். வந்து எக்ஸ்பிளனேஷனா ரொம்ப கொடுக்க வேணாம். அண்ணன் மாறு தலை நடந்து வா. ஆத்திச்சூடி. இது சமடா. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஒரு வழியா 1ஆவுக்கு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிட்டீங்களா? அடுத்து இப்ப 2ஆம் வகுப்புக்குள்ள போறோம். ஐயா எத்தனை வரை போவோம் தெரியலையே. இந்த புக்கு செம்மையா இருக்குல்ல? அப்படியே அழகா இருக்கு. மயில் அதான் சொல்றேன்ல, நான் இப்பெல்லாம் ஒரு புக்கு பார்த்த மாதிரியே நாவல். பறந்து வா. செம்மையான பாட்டுறா அது. சிட்டே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நாவமே இல்லை. சிறகை அடித்து வா, கொட்டி கிடக்கும் மணிகளை கொத்தி கொத்தி தின்னவா. ஞாபகம் வருது, எனக்கு ஞாபகம் வருது. கிணற்றில் விழுந்த நிலா. முழு நிலவு வந்துட்டு என்னடா கிணத்துக்குள்ள வந்து நிலா விழுந்துட்டுன்னு சொல்லி ஆமா ஆமா எடுக்கிறதுக்கெல்லாம் வாழை பிடிச்சி போகும். பார்த்தா நிலாவை காப்பாத்தலாம் உள்ள இறங்கி தடவி பார்த்தா ஏப்ரல் ஃபூல். நிலா உடைஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வானத்தை பார்த்தா முழு நிலா அப்படியே இருக்கும். இதுவும் நான் போலியா? இந்த மீன் வரையறது, இந்த பூனை வரையறது, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கிடப்பாங்கன்னா ஓடி படிக்கிறதுலாம் நம்ம அல்டிமேட்டா இருக்கும். இது ஓடி விளையாடு பாப்பா, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்புனா கிடையாது, மாலை முழுதும் விளையாட்டு. அது மட்டும் தான் நாங்க ஃபாலோ. ஆமா, அது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சு என்ன பண்ண போறோம். உங்களுக்கு இருந்தா ஆசை ஆசை. அடப்பாடிங்களா, அந்த பாட்டு போட்டீங்களா? என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி இருக்குமா? நகரை சுற்ற ஆசை, மேலே ஏறி சென்று புலியை பிடிக்க ஆசை, நீலக்கடலில் நித்தம் நித்தம் நீந்தி மகிழ ஆசை, வண்ண வண்ண சிறகடித்து வானில் பறக்க ஆசை. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவாங்க. ஆமா, பாடிட்டு மைண்டே ஒரு மாதிரியா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மயிலை பார்க்கும்போது ஆடினேன், குரங்கை பார்க்கும்போது தாவினேன், இது நான் குயிலை பார்க்கும்போது கூவினேன். இதெல்லாமே வரும். இது குதிக்க சொல்லுவாங்க, அத மாதிரியே. அதுதான் எனக்கு கடுப்பாகும். சொல்லிலாம் கொடுக்குமா? அக்கால் பாடம் படிப்பதை பார்த்து நானும் எல்லாம் தவிட்டு அடப்போம். அதுக்கு அது மட்டும் தான் அவருக்கு. அதான் சொல்லல, அந்த மாதிரி விளையாடுற மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவருக்கு. மாய மாம்பழம். மாய மாம்பழமா? நீ மறந்துட்ட எல்லாத்தையும்.
இதெல்லாம் நான் மறக்கல. மலையடிவாரத்தில் ஒரு மாமரம் இருந்தது. அதன் உச்சியில் ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கியது. அதற்கு ஊரை சுற்றி பார்க்க மிகுந்த ஆசை. ஒரு நாள் காற்று வேகமாக வீசியது. மாம்பழம் கீழே விழுந்தது. அதற்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அது ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டது. ஊரில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். சிலர் அதை பார்த்தனர். மாம்பழமே நில், நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் என்றனர். மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது. சிறுவர்கள் அதை துரத்தினர். தோட்டத்திற்குள் புகுந்தது. அங்கிருந்து சிறுமியரும் மாம்பழமே நீல், நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். மறுபடியும் பாட ஆரம்பிச்சுட்டு மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, விடாம பேசுற பார்த்தா ஒரே டைலாக் தான் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது கடைசியா களைப்பு வந்து ஒரு புதர் அருகே படுத்து தூங்கியது. தூங்கிக் கொண்டே இருந்தது. மழை பெய்தது. மாம்பழத்தை மண் மூடியது. சூரிய ஒளி அதன் மேல் விழுந்தது. நாட்கள் பல சென்றன. அதிலிருந்து முளைத்து குருத்து வெளிவந்தது. ஆம், அது மரமாக வளரத் தொடங்கியது. வளரும்னு நம்பி மூடி வைக்கணும், வளரும். படத்திற்கு பொருந்தமான சொல்லை வட்டமிடுங்கன்னா பள்ளி, பள்ளி, நீளம். பள்ளிக்கு எனக்கு தெரியும். பள்ளிக்கு வந்து கீழே உள்ள பள்ளி தான். நீளத்துக்கு வந்து கீழே உள்ள நீளம். ஓகேவா? வாளுக்கு வந்து மேல உள்ள வாள். வலைக்கு வந்து இந்த வலை வந்து கீழே உள்ள வலை. ஓகேவா? வெள்ளம் வந்து மேல உள்ள வெள்ளம். தப்பு, கீழ இருக்க வெள்ளம். அது என்ன? வெள்ளம் வந்து கீழே உள்ள வெள்ளம் தான். எல்லாரும் பண்றதானே போய் கொல்லுவீங்களா? அப்படி சாதாரண தப்பு மாதிரி சொல்லி தப்பிச்சு பார்க்காத. தழை வந்து மேல உள்ள தழை தான். தலையாது, தலை கீழே உள்ள தலை. தலை வந்து மேல உள்ள மலை தான். தவளை வந்து கீழே உள்ள தவளை தான். கரெக்டா சொன்ன பாத்தீங்களா? குடையும் குப்புசாமியும். இதுதான் ஓஜி ஸ்டோரிடா. பெரிய ஆலமரம், அதனிடையே ஒரு நாற்காலி. குப்புசாமி அதில் உட்கார்ந்தார். சுண்டல் பொட்டலத்தை பிரித்தார். அப்போது வானம் இருண்டது. தூறல் விழத் தொடங்கியது. குப்புசாமி குடையை விரித்தார். பெருமழை பெய்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளம் குப்புசாமியை குடையோடு அடித்து சென்றது. அதோ கடல். பெரிய திமிங்கலம் வந்தது. அப்பயும் அந்த சுண்டல் வந்து இருக்குடா, லைட்டா கொட்டி இருக்கு போல. நாற்காலியோட பறந்துட்டு இருப்பாரு. ஆனா இது வரையறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு ஸ்ட்ரிப் வரைய எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? குப்புசாமி திமிங்கலத்தின் வாய்க்குள் சென்றால். உள்ளே சென்ற குப்புசாமி திமிங்கலத்தின் வயிற்றில் ஓங்கி உதைத்தார். திமிங்கலம் பூ என்று உமிழ்ந்தது. குப்புசாமி வானத்தில் பறந்தார். அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சேரு பறக்குது. குப்புசாமி லைட்டா கொஞ்சம் சுண்டல் வந்து கொட்டிட்டு வருது. மழை நின்றது. காற்றின் வேகமும் குறைந்தது. குப்புசாமி மெல்ல மெல்ல தரையிறங்கினார். அங்கு கட்டியிருந்த அப்பாடா, இனி சுண்டல் சாப்பிடலாம். ஸ்வைத்து சாப்பிட தொடங்கினார் குப்புசாமி. செம்மையான ஸ்டோரிடா. ஆச்சரியப்பட வச்சு சென்னையா. இதுல அனிமேஷன் வந்து நல்லா இருக்கும்ல. இது வந்து ஏஐல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆட்டி குதிரை, இதுவுமே ஒரு சூப்பரான ஸ்டோரி. நல்ல ஐடியா. ஓகே ஓகே. இதுவும் அந்த புழு காணா போயிடும்ல, பட்டர்ஃப்ளை ஆகுமே தானே. புழு காணா போயிட்டு அது வண்ணத்து பூச்சியா மாறுற ஒரு ஸ்டோரி இருக்கும். குட்டி முயல். இந்த குட்டி முயல் வந்துட்டு எப்படி நறுக்கிட்டேருந்து தப்பி ஓடிச்சு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. நீ பழங்களை சாப்பிடுவாயா, கிழங்குகளை சாப்பிடுவாயா, புல்லை சாப்பிடுவாயா என்று கேட்டது குட்டி முயல். இல்லை, நான் உன்னை போன்ற முயல்களை தான் விரும்பி சாப்பிடுவேன். குட்டி முயல் அதிர்ச்சி அடைந்தது. எப்படி தப்பி இருக்கும்? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குமான்னு தெரியல. மாத்திருப்பாங்கல்ல, தெரியலையே. இது அப்போ உள்ள கொட்டுக்காளி. அப்படியே கிளைமேக்ஸ் வந்து நம்ம கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. நாம யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இதை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகி கொட்டுக்காளி படம் எடுத்திருக்காங்க. சரியா பண்ணிருந்தாலே நமக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா வந்திருக்கும். பல கோடி செலவு பண்ணி படம் இருக்கிறானுங்க, அதுல ஒரு கதை மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு குட்டி புக்ல எவ்வளவு ஸ்டோரி இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. பெருமையா இருக்கு. புதருக்குள் புதிர். ஆமா, இந்த புதருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாப்பாங்க எல்லாருமே. கடைசியா பார்த்தா டைனோசர் வரும். அப்படியா? டைனோசர் தான் பேசுறேன். எல்லாம் ஓடுன்னு ஓடிடுவாங்க. அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. ஜுராசிக் பார்க்கே இங்க இருக்குடா.
தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்றது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. பெரியவர்களுக்கு இப்படி வணக்கம் சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல வேண்டும் கிளி கேக்குது. வாருங்கள் வணக்கம் என்று சொல்ல வேண்டும் சொல்லுது. கிளி வந்து வாருங்கள் வணக்கம் சொல்லுது. ஓகே, மரியாதையா சொல்லி கொடுக்கணும். இந்த ஸ்டோரினா வடிவேல் காமெடியா தான் வரும். அடுத்து இது செமையா இருக்கும்டா. எப்படி இந்த ஆடு புல்கட்டு அப்புறம் வந்து புலி இது எல்லாத்தையும் அந்த கரைக்கு ஆச்சுட்டு போறதுன்னு யோசிப்பாங்க. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எடுத்துட்டு போய் வைக்க முடியும். இதுல என்னன்னா வச்சுங்க, நீங்க புல்கட்டை மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா புலி வந்து ஆடை தின்னுடும். புலி ஆச்சுட்டு போனீங்கன்னா ஆடு வந்து புல்கட்டை தின்னுடும். இதுக்கு வந்து நம்ம யோசிச்சு ஒரு விடை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆடை ஆச்சுட்டு போய் அங்க விட்டுடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புல்கட்டை தூக்கிக்கிட்டு அங்க போயிட்டு அந்த கரையில புல்கட்டை தூக்கி போட்டுட்டு ஆடை மறுபடியும் ஆச்சு வந்து இங்க விட்டுட்டு மறுபடியும் புளிய ஆச்சு போயிட்டு அங்க விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்து ஆடை ஆச்சுட்டு போனோம். வகுப்பு முடிச்சாச்சு. பழைய நினைவுகள் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா இல்லையா இல்ல மொக்கையா தான் இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஒண்ணுமே தெரியல. வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன இது, நான் அதான் சொல்றேன்ல, இந்த 1-2 தான் அது ஏதோ ஒன்று, இந்த ஒன்று ஏதோ ஒரு கதை ஒன்று வந்துச்சு. அது ஏதோ குதிக்கலாம் சொல்லுவாங்க, அதாவது முயல் மாதிரி கத்துங்க, இது மாதிரி பண்ணுங்க. அதனால அது மட்டும் ஞாபகம் இருக்கு. மற்ற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ஸ்கூல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இப்போ என் கிளாஸ்ல கடைசி பெஞ்செல்லாம் நான் உட்காந்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க ஏதாவது எடுத்துட்டு இருப்பாங்க, நான் பக்கத்து கிளாஸ்ல போய் உட்காந்துப்பேன். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களா, அங்கே அப்படியே. ஏன்னா அந்த இது மாதிரி தான் வச்சிருப்பாங்க, ஒரு இது திரை மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பூந்து அந்த கிளாஸ்ல போய் உட்காந்துப்பேன். அதனால நான் படிச்சதும் கிடையாது. புக்கெல்லாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பெஞ்சில தான் உட்காந்துருந்தேன். அதான் அந்த திரை மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு கிளாஸுக்கும் ஒரு திரை மாதிரி தான். அது ஈஸியா பூந்து நான் அடுத்த கிளாஸுக்கு போய் உட்காந்துக்கலாம். எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் வருது பார்க்கும்போது. ஆனா ஒன்னு மறந்துருச்சு சுத்தமா ஞாபகம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் அந்த புக்கு பேக் எல்லாம் தூக்குறதே கிடையாது. வீட்டுல அம்மா வருவாங்க, அவங்களே தூக்கிடுவாங்க. இந்த பேக்ல என்ன இருக்குன்னு நாங்க ஒரு வாட்டி கூட அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்ததே இல்லை வீட்டுக்கு போனா. அப்புறம் எப்படி தெரியும், வீட்லயே பண்ண சொல்லிடுவோம், அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. உட்காந்து விளையாடுறதுதான் மெயினான ஒரு விஷயமாவே இருக்கும். மேக்சிமம் கிளாஸ் எடுத்தா நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த பக்கத்து கிளாஸுக்கு போய் விளாண்டுட்டு இருப்பேன். அங்க யாராவது இருப்பாங்க, அவங்க கூட விளாண்டுட்டு இருப்பேன். இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். தவிர இப்படிலாம் புக் இருந்து கூட தெரியாது. அதான் சொல்றேன்ல, எனக்கு காலேஜ்ல இப்போ என் கூட படிச்ச ஒரு கிட்டத்தட்ட 60 பேரா 57 பேர் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 57 பேர்ல எனக்கு ஒரு எவ்வளவு ஒரு 30 பேர் ஞாபகம் இருக்கு. தவிர மீதி பேர்லாம் எனக்கு மறந்தே போச்சு. அவங்க பேர் இப்போ சொன்னா கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு அரை மணி நேரமாவது யோசிப்பேன். அந்த அளவுக்கு மறந்து போச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல சுத்தமா. இப்ப இருக்க புக்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ ஏதாவது ஸ்பைடர்மேன் வராங்களா, அயன்மேன் வராங்களான்னு தெரியல. இதுக்காக இப்படி ஒரு இது அப்புறமா 3rd 4th வருமா அடுத்த வீடியோலாம் வேண்டாம். இதோட முடிச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்